இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்டினியூஸ் வீடியோ. இது வந்து செகண்ட் பார்ட்டா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ, இதில நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு வந்து நானு இந்த ஆரி ஒர்க் வித் ஸ்டிச்சிங் வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி குடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து கேட்கும்போது, நெட்ல வந்து ஒர்க் பண்ணுற மாரி கேட்டிருந்தாங்க. சேம் அதே பேட்டர்ன்ல நம்ம அவங்க கேட்ட டிசைனே நம்ம பண்ணி குடுத்தோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில ஒர்க் பண்ணும்போது நான் கேட்குறேன், இது ஃபுல்லா நெட்டடா இருக்கு. இதில வேறு ஏதாவது கிளாத் அட்டாச் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஸ்டிச் பண்ணும்போதும் அவங்ககிட்ட கேட்குறேன், நெட்லேயே நான் பண்ணட்டுமா? இல்ல வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஏதாவது மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அப்பயும் அவங்க வந்து இல்ல இதுவே குடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா சண்டே வந்து இந்த ப்ளவுஸ அவங்க அழகா வேர் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ளவுஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. இதில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ணல. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நாள் இத நான் ஒர்க் பண்ணேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸஸ் பார்க்கணும். தென் நைட் வந்து தான் இத வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் ஃபுல்லாவே நான் வந்து தூங்கவே இல்ல. அதுக்கப்புறமும் எனக்கு உடம்பு ரொம்பவும் முடியல. ஏன்னா இவ்வளோ பெரிய இப்படி நம்மள வந்து ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு அமௌண்ட்டும் குடுக்கல. அதுவும் டோட்டலா போயிருச்சு. ஸோ, இதெல்லாமே வந்து யோசிக்கும்போது கடைசில என்னைய வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. இதுலேருந்து நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ தான் நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க. இப்போ தான் ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கும்போது, அதுக்கான அமௌண்ட் ஒண்ணு பாதி அமௌண்ட்னாச்சும் நீங்க பே பண்ணுற மாரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கஸ்டமர்ட்ட கேட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.